இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் பொருட்களில் நம்மளை சுற்றி அதிகமாக இருக்கிறது பிளாஸ்டிக்ஸ் தான். அந்த பிளாஸ்டிக்ஸு ஏன் வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஆண்டுகள் எடுத்துக்கிறது, அதுக்குண்டான காரணங்கள் என்னன்னு சொல்லி அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா க்ரூட் ஆயில். இந்த க்ரூட் ஆயில் எப்படி உருவாகுது அப்படின்னா 1000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மரங்கள், செடிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ் இது எல்லாமே இறந்து மண்ணுக்குள்ளே மக்கி போய் அதுலேருந்து கிடைக்கிறது தான் க்ரூட் ஆயில். இந்த க்ரூட் ஆயிலேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பிளாஸ்டிக்ஸை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க. எப்படி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த க்ரூட் ஆயில் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரிஃபைனிங் பண்ணுவோம். ரிஃபைனிங் ப்ராசஸ் மூலிமா நாப்தாங்கிற ஒரு பொருள் கிடைக்கும். இந்த நாப்தாவில் இருந்து தான் எத்திலீன், ப்ரொப்பலின், பியூட்டடைன் அண்ட் தென் பெட்ரோலியம் இதர் இதெல்லாம் கிடைக்குது. இதில் இருந்து என்ன பண்ணுறாங்க, எத்திலீன் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளாஸ்டிக்ஸை கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த நாப்தாலேருந்து கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மோனோமராக இருக்கும். இந்த மோனோமரை அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மோனோமர் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, கம்ப்ரஸ் பண்ணி கூல் பண்ணி ஒரு ரியாக்ஷன் சேம்பர்ஸ்குள்ளே அனுப்புகிறோம். இந்த ரியாக்ஷன் சேம்பர்ஸ்குள்ளே இனிஷியேட்டர்னு ஒன்று இருக்கும். இனிஷியேட்டர் அப்படின்னா கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கேட்டலிஸ்ட்டு இந்த செயின் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணோம். இப்படி இந்த மோனோமர் எல்லாமே இந்த செயின் ரியாக்ஷன்ஸ் மூலிமா என்ன ஆகும், பாலிமராக கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆன பாலிமர் எல்லாமே ஸ்ட்ரிங் ஷேப்பில் இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் ஷேப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன பெல்லட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த பெல்லட்ஸ் எல்லாமே எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணி கூல் பண்ணி நமக்கு தேவையான ஒரு மோல்டிங்கை கொண்டு வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறோம். இப்படி பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் எல்லாமே ஒரு கட்டத்தில் வேஸ்ட்டாக மாறிடும். அப்படி வேஸ்ட்டாக மாற பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே 32% பார்த்தீங்கன்னா ஓப்பன் அட்மாஸ்பியரில் கொட்டி வச்சிடறோம். 40% என்ன பண்ணுறோம், மண்ணுக்கு அடியில் போய்ச்சிடறோம். 14% என்ன பண்ணுறோம்னா எரிச்சிடறோம். மீதி இருக்கிற 14% என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணுறோம். அப்படி ரீசைக்கிள் பண்ணுற 14%லையுமே வெறும் 2% தான் எஃபெக்டிவாக ரீசைக்கிள் பண்ணுறோம். ஒரு பொருள் டீகம்போஸ் ஆகணும் அப்படின்னா அது ஆர்கானிக்காக இருக்கணும். அப்படி ஆர்கானிக்காக இருந்தால் மட்டும்தான் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை கூட அது ரியாக்ட் ஆகும். இன்ஆர்கானிக்காக இருக்கணும் பட்சத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகாது. அப்படி இன்ஆர்கானிக்காக இருக்கிறது தான் பிளாஸ்டிக்ஸு. எப்படி இந்த ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்கானிக்காக இருக்கிற பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை கூட ரியாக்ட் ஆகிறப்ப அது கூட வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அது இல்லாமல் ஆக்சிஜன் போதுமான அளவு இருக்கும். இதனால் என்ன ஆகும், அந்த பாக்டீரியா அண்ட் ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா அதை டீகம்போஸ் பண்ணிடும். இதுவே நீங்கள் பிளாஸ்டிக்ஸில் பார்க்குறப்ப இதில் வாட்டர் கண்டென்ட்டும் இருக்காது, ஆக்சிஜனும் இருக்காது. இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ஏன் டீகம்போஸ் ஆகிறதில்ல அப்படின்னா, இதுக்கு என்னுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான் முக்கியமான காரணம். இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப இந்த மோனோமரை பாலிமரை கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி இந்த மோனோமரை பாலிமரை கன்வெர்ட் பண்ணுறப்ப இந்த கார்பன் ஆட்டம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா இதை கனெக்ட் பண்ணும்போது இந்த பாலிமர் வந்து க்ரியேட் ஆகுது. இப்படி க்ரியேட் ஆகிற பாலிமரை அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் பண்ண முடியாது. இந்த பாண்டிங்கில் ப்ரொடியூஸ் ஆகிற மெட்டபாலிக் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாக்டீரியா அண்ட் ஃபங்கையால் இதை பிரேக் பண்ண முடியாது. இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே கார்பன் அண்ட் கார்பன் பாண்டிங் இருக்கிறனால தான் அவருடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்டீரியா அண்ட் ஃபங்கையால் அதை ரொம்ப டீகம்போஸ் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவை. இப்போ இதுவே வந்து நம்ம கார்பன் அண்ட் நைட்ரஜன் பாண்டிங்கால் உருவாக்கணும் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்ஸை ஈஸியாக டீகம்போஸ் பண்ண முடியும், அந்த பாண்டிங்கை பிரேக் பண்ண முடியும். இந்த கார்பன் அண்ட் நைட்ரஜன் பாண்டிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு கம்ப்யூட்டரோட பயன்பாடு 10 வருஷம் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் கார்பன் அண்ட் நைட்ரஜன் பாண்டிங்கால் உருவாக்கின பிளாஸ்டிக்ஸு ஒரு 5 வருஷத்துலேயே டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த காரணங்களால் தான் என்ன பண்ணல, இந்த பிளாஸ்டிக்ஸை உருவாக்குறப்ப கார்பன் அண்ட் நைட்ரஜன் பாண்டிங்கால் உருவாக்கல, கார்பன் அண்ட் கார்பன் பாண்டிங்கால் உருவாக்குறாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இது டீகம்போஸ் ஆகிறதில்ல. இந்த பிளாஸ்டிக்கோட பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறங்கிற காரணத்தினால இதனால் என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிப்படையுது. இப்படி பாதிப்படையும் போது இதை நம்மளால் கட்டுப்படுத்தவோ தடுக்கவோ முடியல. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குது. இதனுடைய பயன்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து கட்டுப்படுத்தவோ இல்லை தடுக்கவோ முடியல. இதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டும் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன ரிசர்ச் அப்படின்னா, செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் தான். ஸோ அதாவது பிளாஸ்டிக் தன்னைத்தனியாக அழிச்சிக்கிறது. இதை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இவருடைய பயன்பாடு ஃப்யூச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்துடும். இந்த மாதிரியான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், தென் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.